இயேசுவுக்குள் அன்பா அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளா இருக்கின்ற நம்மளையும் இந்த இணையதளத்தின் வாயிலாக அழைத்து தேவனுடைய சத்திய வார்த்தைகளை, அதிலும் அடிப்படையான சத்திய வார்த்தைகளை தொடர்ந்து நாம் யாவரும் தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செய்துள்ளார். ஆதலால் நம்முடைய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலம் நன்றி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரர்களே, நம்முடைய தொடர் சத்திய பாடத்துல பார்க்கின்ற பொழுது கடந்த வாரம், அதாவது வெள்ளிக்கிழமை எந்த சப்ஜெக்ட் குறித்து நம்ம பார்த்திருப்போம் அப்படின்னா, ஜெபத்தை குறித்து நம்ம தியானித்திருப்போம். ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சிருப்போம் அப்படின்னா, எப்படி ஜெபம் செய்ய கூடாது, அதுக்கு பின்பாக எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்பதை தேவன் சகோதர வாயிலாக தெளிவாக ஒரு சத்திய பாடத்தை தியானிச்சோம். ஸோ பிரேயருக்குனே ஒரு மெத்தட் இருக்கு. நம்ம பைபிள்ல கிளியரா பார்த்துட்டோம். ஸோ இன்றைய நாள்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, நம்முடைய சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், எல்லாமே முக்கியமான சப்ஜெக்ட், பட் ப்ராமினன்ட், அதாவது இந்த இடத்துல சகோதரர் சொல்றது நீங்க புரிஞ்சிருக்கணும், ஒரு மைய பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. நாம பேசிக் சப்ஜெக்ட்லயே ஒரு மைய பகுதி அப்படின்னு சொல்லப்பட்டா அது இந்த ஒரு பாடம் தான். வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். அதனாலதான் அந்த இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் சொல்ல காரணம். வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். கிறிஸ்தவர்களும் உலக ஜனங்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஒவ்வொரு சத்திய பாடமே எந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் எடுக்கின்றோம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒரே வசனம் தான். என்னது? யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு இந்த தலைப்பு இருக்கு பாத்தீங்களா, மீட்கும் பொருள், ரான்சம். இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை தேவன் நமக்கு இன்னைக்கு வெளிப்படுத்த கூடியவரா இருக்கிறார். சரி, இப்ப இந்த மீட்கும் பொருள், ரான்சம் சொல்லுகின்ற பொழுது இதோடைய கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருந்தா தான் தொடர்ந்து நம்ம சத்திய பாடம் பார்ப்பதற்கு நமக்கு ஒரு எளிமையாக இருக்கும், புரியும் வண்ணமாக இருக்கும். என்னது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மீட்கும் பொருளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கிறோம். அதை நம்ம அனைவரும் புரிந்து கொள்ளும் வண்ணமாக இருக்கிறதுக்காக ரொம்ப எளிமையா கொடுக்கிறோம். என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, நம்ம போய் கோல்டு என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, பேங்க்ல ஃபிளட்ஜ் பண்ணுவோம். அடமானம் வச்சு என்ன பண்ணுவான்னா அந்த தொகையை பெற்றுக்கொள்வோம். அப்ப நம்ம தொகையை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன வச்சிருக்கிறோம் அப்படின்னா கோல்டு. அந்த தொகைக்கு ஈக்குவலான ஒரு கோல்டு என்ன பண்ணிட்டோம், பேங்க்ல பிளட்ஜ் பண்ணி பணத்தை என்ன பண்ணிட்டோம்னா நம்ம வாங்கிட்டோம். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு எக்ஸாம்பிள் தான், ஒரு நகையை அடமானம் வச்சு என்ன பண்ணிக்கிறோம்னா 10,000 ரூபாய் நம்ம வாங்கிட்டோம். ஓகே, இப்ப என்ன செய்ய வேண்டும்? இப்ப அந்த நகையை மீட்டு கொள்ள வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்னா, அதுக்கு ஈக்குவலா, நல்லா புரிஞ்சுங்க, அதுக்கு ஈக்குவலா இருக்கிற அந்த மணி என்ன பண்ணணும்னா மீண்டுமாக கொடுத்து அந்த நகையை மீட்டு கொள்ள வேண்டும். சோ ஈக்குவல், நல்லா புரிஞ்சு, ஈக்குவல். சரிங்களா? அதே மாதிரி ஏன் இந்த சப்ஜெக்ட்ல இந்த பாடம் பார்க்கின்ற பொழுது, ஆதாம் இருந்தார். ஆதாம் கிட்ட தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா ஜீவனை கொடுத்திருந்தார். இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய்ன்னு சொன்னார். சாப்பிடறதுக்கு முன்பாக வரைக்கும், கீழ்ப்படிதல் உள்ள வரைக்கும் ஜீவன் இருந்துச்சு. கீழ்ப்படியாமைக்கு போன உடனே என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கின்ற பொழுது மரணம் வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல எதை அடமான வச்சுட்டார் அப்படின்னா, ஆதாமுக்குள்ள இருந்த ஜீவனை அடமான வச்சுட்டு மரணத்தை என்ன பண்ணிட்டாருன்னா வாங்கிட்டார், பாவத்தை வாங்கிட்டார். இப்ப நல்லா புரிஞ்சு, இப்ப அடமான வைக்கப்பட்டது என்னது கேட்டீங்கன்னா ஜீவன். அப்படி என்றால் இந்த அடமான வைக்கப்பட்ட அந்த ஜீவனை ஒருத்தர் மீட்டுக் கொள்ள வேண்டும். இப்ப புரிஞ்சுதுங்களா? அப்ப ஆதாம் நிமித்தமாக அடமான வைக்கப்பட்ட அந்த ஜீவனை ஒருத்தர் என்ன செய்யணும்னா ஈக்குவலாக என்ன பண்ணணும்னா அதுக்கு ரிலேட்டடா ஜீவனுக்குரியதான ஒரு ஒரு காரியத்தை செய்து அந்த அடமான வைக்கப்பட்ட அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் எப்படி சொல்றாரு, நல்லா வாசிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார்.
பாருங்க, அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு அழகான வார்த்தை தெளிவாக பரிசுத்தாவியில் நிரம்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிச்சு பேசின ஒரு வார்த்தை. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. இந்த கிருபாதார பலிக்கே நிறைய அர்த்தங்கள் உள்ளது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. நிறைய வார்த்தைகள் இருக்கு. அப்படி என்றால் இந்த கிருபாதார பலி அப்படி என்றால் என்ன அப்படின்னா, போதுமானது. நம்ம ரொம்ப தமிழ்ல எளிமையாக சொன்னா போதுமானது. என்ன போதுமானது அப்படின்னா, ஆதாம் ஜீவனை அடகு வச்சிட்டார். ஆதாம் அடகு வச்ச ஜீவனை மீட்டுக் கொள்வதற்காக ஒரு பலி செலுத்தப்படுகிறது. அந்த பலி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அந்த பலி போதுமானதாக இருக்கு. ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. அப்ப அந்த பலியை செலுத்தி என்ன பண்ணிடுறாருன்னா அந்த ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறார். அதுதான் கிருபாதார பலி. இட்ஸ் அ ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. போதுமானது. போதுமானது. போதும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அது அப்ப யாரு ஜீவனை கொடுத்தது? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆதாம் இழந்ததை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை பெற்றுக் கொள்ளுகிறார். ஆதாம் அடகு வச்சதை இயேசு கிறிஸ்து மீட்டுக் கொள்கிறார். சரிங்களா? அவர் சொல்றாரு, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அதுதான் ஈடுபலி. இப்ப சர்வலோகம் அப்படின்னு நம்ம சொல்லுகின்ற பொழுது நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட், நிறைய பேர் டவுட் வரும். நிறைய புறஜாதி ஜனங்கள் மற்ற மதத்தினர் கேட்பதுண்டு, ஏங்க அவரே வந்து வெளிநாட்டு கடவுள் அப்படின்னு சொல்வது. ஏன்னா இஸ்ரேல்ல இருக்கிறாரு, இது வெளிநாட்டு கடவுள். நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், ஏன் வெளிநாட்டு கடவுளை நீங்க கும்பிடுறீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பதுண்டு. ஆனா வசனம் என்ன சொல்றது தெரியுங்களா தெளிவா? அவர் வந்து ஆஹ் இந்த நாட்டை சேர்ந்த கடவுள், அந்த நாட்டை சேர்ந்த கடவுள், இந்த நாட்டை சேர்ந்த கடவுள் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் பிறந்ததா இஸ்ரேல் தேசம். ஆனா அவர் ஜீவன் கொடுத்தது, அந்த கிருபாதார பலியாய் கொடுத்தது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்ல, சர்வலோகம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, சர்வலோகம். அப்போ சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. பாத்தீங்களா? அப்போ எல்லாத்துக்கும். அப்படி என்றால் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்றாருன்னா, 2 விதமான ஆதாமை இங்கு குறிப்பிடுகிறார். 2 விதமான ஆதாம். நான் நல்லா புரிந்து கொள்ளலாம். இங்க பாடம் எடுக்கிற அதாவது சத்திய பாடம் எடுக்கிற சகோதரர்கள் சொல்ல, அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். கொரிந்து சபைக்கு நிருபம் எழுதுகின்ற பொழுது எப்படி எழுதுறாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அப்போ 2 ஆதாம் சொல்லியிருக்கிறார். ஒண்ணு முந்தின ஆதாம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிந்தின ஆதாம். அப்ப முந்தின ஆதாம் யாரு? நமக்கு நல்லா தெரியும். முந்தின ஆதாம் ஏதேன் தோட்டத்துல இருந்தார். அவர் என்ன பண்ணா, தேவனோட உடன்படிக்கை மீறி கீழ்ப்படியாமைக்குள்ள போய் பாவத்தை சம்பாரிச்சு எல்லாத்துக்கும் எதை கொண்டு வந்து கொடுத்துட்டாருன்னா, மரணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு ஜீவனை அடகு வச்சிட்டார். பிந்தின ஆதாம் யார் அப்படின்னா, சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. fully satisfied of sacrifice. யார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அப்போ யாருன்னா, முந்தின ஆதாம்ங்கிறது ஏதேன் தோட்டத்துல இருந்தாங்க. பிந்தின ஆதாம் அப்படிங்கிறது ஜீவனை கொடுத்தார். அது யாருன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி? அப்போஸ்தலர் எழுதுறாரு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சிஸ்டர். ஓகே, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இதை நம்ம 2ஆ பிரித்து நம்ம படிக்கலாம். அதற்காகத்தான் பாருங்க, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி. பாருங்க, ஒரே ரத்தம். அப்ப சகல மனுஷ ஜாதியும் ஒரே ரத்தம் அப்படின்னா, அந்த ரத்தம் வேற யாருமே கிடையாது, ஆதாம். வாசிங்க சகோதரி. பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். அப்ப பாத்தீங்களா? அப்ப யாருன்னு பார்க்கும்போது முந்தின ஆதாமா இருக்கின்ற நம்முடைய ஆதாம் தான்
என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ரத்தத்தினாலதான் சகல ஜாதிகளும் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா, தோன்ற பண்ணியிருக்கிறார். அப்ப முந்தின ஆதாம் ஜீவாத்மாவாகத்தான் இருந்தான். பாவம் செய்யாத வரைக்கும். ஸ்திரீ நிமித்தமாக அந்த பாவம் செய்து மரணத்துக்குள்ள என்ன பண்ணிட்டார்னா போயிட்டு தேவன் கொடுத்த ஜீவனை இழந்துட்டார். இப்ப ஜீவனை இழந்துட்டாரா? இப்போ இவரோட ரத்தத்தினால தானே எல்லாத்தையும் தேவன் தோன்ற பண்ணினார். அப்ப ஜீவனை இழந்து எதை சம்பாரிச்சிட்டார்? மரணத்தை சம்பாரிச்சிட்டார். அப்ப இவருக்குள்ள மரணம் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? இவர் ரத்தத்தினால யார் யார் பிறக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் மரணத்துக்குள்ள போவார்கள். அன்பார்ச்சுனேட்டா சகல ஜாதிகளும் சகல ஜனங்களும் யாருடைய ரத்தத்துல தான் பிறந்திருக்கிறாங்கன்னா ஆதாமுடைய ரத்தத்தினால தான் பிறந்திருக்கிறாங்க. அதுதான் அப்போஸ்தலன் பவுல் எப்படி சொல்றாருன்னா, ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும், யாரு? ஆதாம். பாவத்தினாலே மரணமும், கீழ்ப்படியாமைக்குள்ள போய் ஜீவனை அடகு வச்சிட்டாருல்ல, பாவத்தினாலே மரணமும் எங்க பிரவேசித்துதாமா? உலகத்துல பிரவேசித்தது போலவும். அப்ப உலகத்துல என்ன இருக்கு? பிரவேசிச்சிருக்கு. அப்ப உலக ஜனங்கள் எல்லாருமே எதுக்குள்ளாக போறாங்கன்னா மரணத்துக்குள்ளாக போகிறாங்க. அப்ப எல்லா மனுஷனும் பாவம் செய்தபடினால். அப்ப ஒரு கேள்வி வரும், பிரதர் பிறந்த குழந்தை கூட பாவம் செஞ்சிருக்கான்னு கேட்டா, பின்னாடி வசனம் பார்க்கலாம். பிறந்த குழந்தை பாவம் செய்யல. ஆனா பிறந்த குழந்தைக்குள்ள இருக்கிற ரத்தம் பாவம் செஞ்ச ரத்தம். புரிஞ்சுதுங்களா? பிறந்த குழந்தை பாவம் செய்யல. ஆனா பிறந்த குழந்தைக்குள்ள இருக்கிற ரத்தம் பாவமான ரத்தம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா மரணத்துக்குள்ளதான் போகும். அதனாலதான் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது கலெக்டர் ஆகுமா, டாக்டர் ஆகுமா, இன்ஜினியர் ஆகுமா, டீச்சர் ஆகுமா, சயின்டிஸ்ட் ஆகுமான்னு தெரியாது. ஆனா ஒரு நாள் மரணிச்சு போகும். அப்ப எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடினால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று. அப்ப மரணம் எதிலிருந்து எது வரைக்கும்? ஆதாம் முதல் இன்று வரை இப்ப வரைக்கும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மரணம் இருக்கு. அப்ப நம்ம எதாவது சொல்ல முடியுமா? இந்த பூமியில பாவம் செய்த மனுஷர்களே இல்லைன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா, வசனம் தெளிவா சொல்லுது. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. எல்லா மனுஷனும் பாவம் செய்கிறான். அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதும்போது எப்படி எழுதுறார்? வாசிங்க சகோதரி. ரோமர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. பாருங்க, ஆதாம் ஜீவனை அடக்கி வச்சுட்டு மரணத்தை சம்பாரிச்சிட்டார், மரணத்தை வாங்கிட்டார். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதோடைய இம்பாக்ட் ஆதாமுக்கு உண்மையால தெரியாது. அது நிமித்தமாக பல அசுத்தங்கள், பல பாவங்கள், பல இச்சைகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா பெருகிருச்சு. ரொம்ப பெருகிருச்சு. இன்னைக்கு மிருகங்கள் குழந்தை மாதிரி இருக்கு. இன்னைக்கு மனுஷர்கள் மிருகங்களா மாறிட்டாங்க. இங்க வசனம் எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஆதாம் நிமித்தம் சர்வ லோகமும் பாவத்துக்குள்ள இருக்கு. சர்வ லோகத்துல இருக்கிற ஜனங்களும் கெட்டு போயிட்டாங்க. அப்பதான் இந்த ஒரு கேள்வி வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, பிறந்த குழந்தை ஏதாச்சும் பாவம் செஞ்சுதா? அதுக்கு பாவம்னால என்னன்னு தெரியாதே அப்படின்னா, அந்த குழந்தைக்கு பாவம்னா என்னன்னு தெரியாது. ஆனா பிளட்ல பாவம் இருக்கும்போது அது வளரும் போது பாவம் செய்யும். கண்டிப்பா பாவம் செய்யும். உறுதியா சொல்ல முடியுமா? நீ அந்த ஒரு குழந்தை வளர்ந்துச்சுன்னா, அது அசுத்தமானதை பார்க்காது, இச்சையானதை பார்க்காது, பொய் சொல்லாது, கோபமடையாது. சொல்ல முடியுமா? இப்ப இருக்கிற குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா, 2, 3 வயசுலயே பயங்கர கோவம் வந்துருது. செல்லு பார்த்துட்டு இருக்கும்போது அது வாங்கிட்டா பயங்கரமா டென்ஷன் ஆயிருது. அடி விழுகுது. பேரண்ட்ஸ்க்கு அடி பயங்கரமா அடி விழுகுது. சின்ன சின்ன இதெல்லாம் சொல்றதுக்கு சிரிப்பாகவும், ஒரு நகைச்சுவையுமா தெரியும். ஆனா திஸ் இஸ் தி ஃபேக்ட். இதுதான் உண்மை. சின்ன சின்ன விஷயத்துல கூட ஒரு கீழ்ப்படியாமைக்குள்ள போயிருச்சு. அந்த கீழ்ப்படியாம நாளடைவுல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பெருசாயி எல்லாரும் பாவத்துக்குள்ள போயிடுறாங்க. துர்க்குணம். அதான் சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்றால் என்ன அப்படின்னா, அந்த வித்து இருக்கு பார்த்தீங்களா? அந்த வித்துக்குள்ள பிளட். அது பிளட் தான் வித்து. அது ஃபுல்லா சின். சரிங்களா? இப்ப இந்த பாவத்து நிமித்தம் என்ன? பாவத்தின் சம்பளம்
மரணம். அதனாலதான் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா, கண்டிப்பா அது என்ன ஆகும்னு தெரியாது. ஆனா இறக்கும். அதனாலதான் கல்லறையில போய் எப்படி எழுதுவாங்கன்னா, பிறப்பு, இறப்பு. இறப்புங்கிறது தான் கன்ஃபார்ம். சரிங்களா? அப்ப என்ன வசனம் சொல்லுது? ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல. ஏன்னா ஆதாமுடைய பிளட் தானே. ஆதாமுடைய வித்து தானே. ஆதாமுக்குள்ள தான் பாவம் இருக்குல்ல. அதனால ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல, ஆதாமுக்குள் எல்லா உலக ஜனங்களும் சாகுறாங்க. என்னதான் உலக ஜனங்களும் சாகுறாங்க. ஆனா இன்னைக்கு ஸ்டேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, நம்ம இந்த யுத்த காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்தியால வந்து தமிழ்நாட்டுல வந்து அதிகமான யுத்தங்கள் இல்ல. தேவன் ஏதோ ஒரு பீஸ்ஃபுல்லா வச்சிருக்கிறார். ஆனா நீங்க கொஞ்சம் மிடில் ஈஸ்டோ, இல்ல ரஷ்யா, இப்ப உக்ரைன் போரிலோ, இல்ல மிடில் ஈஸ்ட் நடக்கின்ற காரியங்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய ஈரக்குலை நடுங்கும். சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் நாட்கள், கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி போட்ட ஒரு பிக்சர். இந்த பாவம், இந்த பாவத்து நிமித்தம் மரணம் எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுங்களா? நீங்க சமீபத்துல எல்லாரும் ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. இஸ்ரேல் காசா நடந்த ஒரு போர்ல ஒரு குண்டு தூக்கி போடுறாங்க. காசா மேல வந்து விழுகுது. தன்னுடைய தகப்பன் முன்னாடி அவனோட குழந்தை மேல என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குண்டோடைய வெடித்து அதோடைய ரேடியேஷன் அந்த ஹீட் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை மேல பட்டுருச்சு. அந்த குழந்தையோட வாய் சிதைஞ்சு போயிருச்சு. ஒரு கை, காலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கசகசன்னு ஒரு மாரி ஆயிருச்சு. தகப்பன் என்ன பண்றாருன்னா, அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடுறாரு. "உன்னை எப்படியாச்சும் நான் காப்பாத்திருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. அந்த தகப்பன் ஓடுறார். ஆனா ஹாஸ்பிட்டல் அழிஞ்சிருச்சு. ஆம்புலன்ஸ் இல்ல. தகப்பன் அந்த குழந்தைய பார்க்கிறார். அந்த குழந்தை தகப்பன பாக்குது. அவங்க லாங்குவேஜ்ல பேசுறாங்க. அப்பான்னு கூப்பிடுது. இவர்னால பேச முடியல. கண்ணீர் மட்டும் தான் வருது. அந்த குழந்தை இறந்துருது. நமக்கு சொல்லும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஆனா இதை பிதாவாகிய தேவன் பார்க்கிறாரே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிறாரே, அவங்களுக்கு வேதனை இல்லாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அன்பை கற்றுக் கொடுத்தவர்கள் எவ்வளவோ கஷ்டப்படுவாங்க. எவ்வளவோ துயரம், எவ்வளவோ வேதனை. ஒரு மரணம் அப்படிங்கிறது, ஒரு மனிதன் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு ஒரு காரியம். இன்னைக்கு இன்சூரன்ஸ் போடுறீங்களா அப்படின்னு கேட்கிறேன். எதுக்கு இன்சூரன்ஸ் அப்படின்னா, ஒருவேளை நான் செத்துட்டேன், என் குடும்பத்தை யாரு பாப்பா? ஹாஸ்பிட்டல்ல நெறைய காசு வாங்குறாங்க. எதற்காக? அய்யய்யோ! நான் மரணம் அடைஞ்சுட்டா, யார் பாப்பா? மரணத்த காட்டி தான் சாத்தான் எல்லாத்தையும் பயப்பட வைக்கிறான். ஏன்னா மரணம்ங்கிறது ஒரு பயங்கரமானது. மனிதன் ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஒரு மரணம் எல்லாத்துக்கும் ஒரு பயத்த கொண்டு வந்து விட்டுரும். மரணம் ஒரு அழுகை. சரிங்களா? முதலாம் உலகத்துல எத்தன ஜனங்கள் மரித்தார்கள். எவ்வளவோ பாவம், எவ்வளவோ அக்கிரமம். முதலாம் உலகத்துல எவ்வளவோ அக்கிரம். தேவன் மனஸ்தாபப்பட்டு என்ன பண்ணா எல்லாத்தையும் அழிச்சார். மரணம்ங்கிறது வேதனை உள்ளது, துயரமானது, தாங்கிக் கொள்ள முடியாது. தேவனுடைய சிந்தனையில தோன்றாத ஒரு விஷயத்தை சாத்தான் தோன்ற பண்ணி, எப்படிங்க பிரதர் சாத்தான் தோன்ற பண்ணான்னு கேட்டேன். இல்ல, இல்ல. அவன் இங்க செஞ்சது நிமித்தமாக தேவன் மனஸ்தாபப்பட்டு மரணத்தை குடுத்துட்டார். ஆனா ஜீவன குடுப்பார். அது அவர் பிளான் இருக்கு. ஆனா அந்த பனிஷ்மென்ட், நான் சொல்றது அந்த பனிஷ்மென்ட். சரிங்களா? அதனாலதான் ரோமர்ல வசனம் வாசிக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளம் ஆனவன். பாருங்க, இதுல நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒரு ரிலீஃப் ஒரு காலத்துல குடுக்கிறார். இந்த வசனம் நல்லா புரிந்து கொள்ளணும். இல்லைன்னா நம்ம இது புரியறதுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். நான் இந்த வசனத்தை பிரிச்சு உங்களுக்கு சொல்றேன் புரியிற மாரி. அப்படி இருந்து மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும். அப்ப மரணங்கிறது ஒரு கான்செப்ட் பாத்தீங்கன்னா, ஆதாம்ல இருந்து மோசே வரைக்கும் தான் இருந்திருக்கு. பிரதர் அப்புறம் மோசேக்கு பின்னாடி மரணம் இல்லையா அப்படின்னு கேட்டா, ஆனா மோசேக்கு பின்னாடி ஒரு ரிலீஃபை தேவன் குடுத்தார். யாரு குடுத்தாருன்னா, மோசே மூலியமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு குடுத்தார். அதனாலதான் சொல்லுது, ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறெழுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆட்கொண்டது. அப்போ
ஆதாமின் ஆதாம் மீறுதல் பண்ணிட்டார். அதான் சொன்ன பாரு, குழந்தை பாவம் செய்யல, நன்மைதான் செய்யறாங்க. ஆனா அவங்க பிளட்டுக்குள்ள பாவம் இருக்கிறதுனால அவர்களும் என்ன பண்ணுச்சுன்னா இந்த மரணம் ஆட்கொண்டது. இது எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அந்த ஆதாம் யாரு? அந்த ஆதாம், ஏதேன் தோட்டத்துல இருந்த அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு, பின்பு வந்தவர் யாரு? முந்தின ஆதாம், பிந்தின ஆதாம். பிந்தின ஆதாம் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரிங்களா? பிந்தின ஆதாமுக்கு முன் அடையாளமானவன். அப்ப ஏற்கனவே 2 ஆதாம் பார்த்துட்டோம். நம்ம ஏற்கனவே வசனம் படிச்சோம். முந்தின ஆதாம், பிந்தின ஆதாம். சரிங்களா? அப்படி என்றால் என்ன ரிலீஃப் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு? மற்ற புறஜாதி ஜனங்களுக்கு இல்ல. மற்ற மதத்தினருக்கு இல்ல. இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும், இஸ்ரேல் என்ற ஒரு ஜாதிக்கு மட்டும் ஒரு ரிலீஃப் கொடுக்கப்பட்டுச்சு. அதனாலதான் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆதாம் முதல் மோசே வரைக்கும் என்றால் அதற்கு பின் யார் அப்படின்னா, நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆனா மோசே வரை அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசே கிட்டதான் தேவன் எதை கொடுத்தாருன்னா நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அப்ப மோசே வரை, அதற்கு பின் அப்படின்னா அதற்கு பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தா, அவர் ஏதோ ஒரு காரியத்தை நியாயப்பிரமாணத்தின்படி செய்திருக்கிறார். சரிங்க பிரதர், ஓகே. அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி செய்திருக்காருன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தர் செய்தாருன்னா ஜீவன் கிடைக்குமா? வசனம் அப்படித்தானே படிச்சோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல. எப்படி? அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நியாயப்பிரமாணத்தை ஒருத்தர் கடைபிடித்தால் ஜீவனா? ஒரு கொஸ்டின் மார்க் வச்சா அதுக்கு விட என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ். எப்படி எஸ்? வசனம் வாசிக்கலாம் பாரு. ரோமர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மோசே நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். பாத்தீங்களா? நியாயப்பிரமாணத்தை யார் ஒருவர் சரியாக கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு ஜீவன், இவைகளால் பிழைப்பான். ஆனா என்ன பிரச்சனைனா, யாருனாலையும் கடைபிடிக்க முடியல. அதுதான் பிரச்சனை. லேவியராகம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது பாருங்க. லேவியராகம் 18ஆம் வசனம் 5ஆம் வசனம். ஆகியால் என் கட்டளைகளையும், யார்? நியாயப்பிரமாணத்துல தான் நீதி இருக்கு, நியாயம் இருக்கு, தேவட கட்டளையும் இருக்கு. நியாயப்பிரமாணம் மற்றும் கட்டளைகள் சொல்லுவாங்க. ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள். அப்படி ஒருவேளை நீங்க கை கொண்டீங்கன்னா, அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். நான் சொன்ன நியாயப்பிரமாணத்தின்படி கட்டளையின்படி யாராச்சும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜீவனை கொடுக்கிறேன். அங்கதான் ஒரு ஆப்ஷன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் கிளியரா ரோமர் 5ஆம் அதிகாரத்து 14ஆம் வசனத்தில் எழுதுறார், மரணமானது ஆதாம் முதல் மோசே வரையும் என்னாச்சுன்னா ஆட்கொண்டது. அதற்கு பின்பாக ஒரு ரிலீஃப் கொடுக்கிறார். ஆனா அந்த ரிலீஃப் யாருக்கு மட்டும்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும். அதனாலதான் they are most blessed and peculiar people in this world still now. இன்னைக்கு பாருங்க, மிடில் ஈஸ்ட்ல இருந்து கலக்குன்னு கலக்குறாங்க. 8 கண்ட்ரி அட்டாக் பண்ணிருக்காங்க. யாராச்சும் டச் பண்ண முடியுமா? டச் பண்ண முடியாது. ஏன்னா அங்க கிரைஸ்ட் இருக்கிறார். டச் பண்ணா அவுட். இப்ப இல்லைங்க, அப்ப இருந்து அந்த பிளஸிங் வாங்கி இருக்கிறாங்க. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுது? சகோதரி வாசிக்கிறீங்களா? எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். எவ்வளவு ப்ரூஃப் கொடுக்கிறார் பாருங்க. ரோமர்ல அப்போஸ்தலன் பவுல் எழுதுறார். எசேக்கியேல்ல அதோட ஆசிரியர் எசேக்கியேல் எழுதுறார். லேவியராகத்துல மோசே என்ன பண்றாருன்னா எழுதுறார். தேவன் நிறைய ப்ரூஃப் கொடுத்திருக்கார். என்னது? நியாயப்பிரமாணத்தின்படி யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஜீவன். சரி, இப்பதான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்குள்ள வரும். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், கல்வாரி சிலுவையில மரித்தார். ரைட்? அவர் மரிச்சா ஜீவன் கிடைச்சிருமா? அவர் மரிச்சா ஜீவன் கிடைச்சிருமா? எப்படி ஜீவன் கிடைக்கும்? நமக்கு ஜீவன் கிடைக்கிறதுக்கும் அவர் மரணம் அடைகிறதுக்கு என்ன இருக்கு?
இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அது தெரியறது இல்ல. எப்படி படிச்சுறாங்கன்னா, இயேசுவின் ரத்தம் ஜெயம், நமக்காக ஜீவனை விட்டார், நமக்காக மரித்தார். மரித்தா ஜீவன் கிடைச்சிருமா? ட்ரினிட்டி கான்செப்ட்ல இருக்கிறவங்களுக்கு இது சுத்தமா புரியாது. அப்ப என்ன நடந்திருக்கு? ஆதாம் அடகு வச்சுட்டார். எத? ஜீவன் அடகு வச்சுட்டார். இப்ப அந்த ஜீவனை ஒருத்தர் மீட்டுக் கொள்ள வேண்டும். அப்ப பிந்தின வந்த ஆதாம் யாரு? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எப்படி ஜீவனை பெற்றுக்கொண்டார்? இதுதான் கான்செப்ட். எங்க ஏதாச்சும் லூப் ஹோல் இருக்கா? எப்படி பெற்றுக்கொண்டார்? எப்படி தேவனுடைய நீதியை நிறைவேற்றினார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இங்கதான் அதற்கு பின்பு படிச்சோம் பாத்தீங்களா? அதற்கு பின்பு இஸ்ரேல் ஜனங்கள்னால ஃபாலோ பண்ண முடியாததை, செய்ய முடியாததை கிறிஸ்து செஞ்சார். ஒரு பாயிண்ட். நியாயப்பிரமாணத்திலிருந்து ஒரு கட்டளையை அவர் எடுத்துக்கிட்டார். பியூட்டிஃபுல்லா எடுத்தார். சரிங்களா? அதுதாங்க கிறிஸ்துவோட ஞானம். என்ன ஒரு பாயிண்ட் அங்க இருந்து எடுத்தார்? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் வசனம் 23 முதல் 25 வரை. யாத்ராகமம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல். வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு பலி கொடுக்க வேண்டும். இப்போ தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாண கட்டளை கொடுக்கும்போது இதை எப்படி கொடுத்திருக்கிறார் பாருங்க. இது படிக்கின்ற பொழுது தேவன் ரொம்ப கடினமானவராக நமக்கு தோணும். ஆக்சுவலா தேவன் கடினமானவர் கிடையாது, அன்புள்ளவர். இப்ப நான் என்ன பண்ணிடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு ஒரு எக்ஸ் அப்படின்னு ஒரு சகோதரன் இருக்கிறார், ஒய் அப்படின்னு ஒரு சகோதரன் இருக்கார். பழைய ஏற்பாட்டு காலத்து உதாரணத்தை உங்களுக்கு விளக்கி சொல்றேன். இந்த எக்ஸ் அப்படிங்கிற ஒரு சகோதரன் என்ன பண்ணிடுறாருன்னா, ஒய்யோட கண் என்ன பண்ணிடுறாருன்னு எடுத்துடுறார், குத்தி கண் எடுத்துடுறாரு. இப்ப நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, எக்ஸ் நீ ஒய்யோட கண் எடுத்துட்டீல்ல, இப்ப என்ன செய்ய வேண்டும்னா நியாயப்பிரமாணத்தின் கட்டளையின்படி உன்னோட கண்ணை எடுக்க வேண்டும். எக்ஸ் அப்படிங்கிற ஒரு சூடு வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க ஒய்க்கு, கண்டிப்பா ஒய் என்ன பண்ணுவான்னு தெரியுங்களா? நியாயப்பிரமாண கட்டளையின்படி அவர் என்ன பண்ணுவார்னா சூடு வச்சிருவார். அவரோ இல்ல விசாரிக்கிறவரோ என்ன பண்ணுவாங்க? சூடு வச்சிருவார். ஒருத்தர் எக்ஸ் கையை வெட்டிட்டாருன்னா, ஒய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாருன்னா, எல்லாரும் சேர்ந்து எக்ஸோட கையை வெட்டிடுவாங்க. இதுல என்ன பிரதர் அன்பு இருக்கு அப்படின்னா, இப்ப யோசிச்சு பாருங்களேன். இந்த எக்ஸ் ஒய்யை எப்படி பாப்பாரு தெரியுங்களா? அவர்கிட்ட இருக்கிற கண்ணு, அவர்கிட்ட இருக்கிற காது, அவர்கிட்ட இருக்கிற கை, அவர்கிட்ட இருக்கிற கால் எப்படி பாப்பார்னா, இது என்னுடையது, இது என்னுடையது. அவர் கையை நான் வெட்டிட்டேன்னா எல்லாரும் சேர்ந்து என் கையை வெட்டிடுவாங்க. என் கை நல்லா இருக்க வேண்டும் என்றால் அவர் கையை வெட்டக்கூடாது. எக்ஸோட கை நல்லா இருக்க வேண்டும் என்றால் ஒய்யோட கையை வெட்டக்கூடாது. எக்ஸுக்கு எந்த சூடு வரக்கூடாது அப்படின்னா இவர் ஒய்க்கு எந்த சூடு என்ன பண்ணிருக்கூடாது, போடக்கூடாது. புரியுதுங்களா? அப்படி என்றால் தேவன் ஒரு அன்பை கற்றுக் கொடுக்கிறாரு பாருங்க. எப்படி கற்றுக் கொடுக்கிறாருன்னா, அப்ப மற்ற யார பார்த்தாலும் இவர் என்ன சொல்லுவார்னா, இது என்னோட கை, இது என்னுடைய கால் அப்படின்னு பார்ப்பார். என்னுடைய பல், அடிச்சு பல்ல உடைச்சிட்டாருன்னா இவங்க அடிச்சு என்ன பண்ணிடுவாங்க? பல்லை உடைத்துருவாங்க. நான் கை இப்படி தூக்குனது யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஜூம்ல இருக்கிறதுனால உங்களுக்கு புரியும்படிக்கா அப்படி சொல்றேன் நான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய பல், தங்களுடைய கை, தங்களுடைய உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், மற்றவர்களுடையவர்களை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாதுகாத்துக் கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். இதுல தான் முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிடிச்சார். என்னதுன்னா, ஜீவனுக்கு ஜீவன். ஜீவனுக்கு ஜீவன். லூப் ஹோல். லூப் ஹோல்ங்கிற வார்த்தையெல்லாம் இன்னைக்கு உலக ஜனங்கள் சட்டத்துல இருக்கிற ஓட்டையை கண்டுபிடிச்சுன்னு சொல்றதுக்காக அது லூப் கோல்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது ஒரு லூப் கோல் கிடையாது. தேவனுடைய திட்டம். அதை கரெக்டா ரீட் பண்ணி படிச்சவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பட் ஏன் இந்த லூப் கோல்னு உங்களுக்கு சொன்னேன்னா, அதை புரிந்து கொள்வதற்காக அந்த வார்த்தையை நான் சொன்னேன். எப்படின்னா, தேவனுடைய திட்டத்தை நன்கு படித்திருந்தாதான் அந்த பாயிண்ட் நம்ம எடுக்க முடியும். அதுக்காக நான் சொல்றேன். நான் யாரும் தப்பா நினைச்சுக்கலாம் வேண்டாம். அப்ப நன்கு படித்தவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஓகே, ரைட். ஜீவனுக்கு ஜீவன். நல்லா புரிஞ்சுங்க. ஜீவனுக்கு ஜீவன். எல்லாரும் மரணத்துக்குள்ள போறாங்க. ஏன் மரணத்துக்குள்ள போறாங்கன்னா, அங்க ஜீவன் இல்லை. ஜீவன் அடமானம் வைக்கப்பட்டிருக்கு. அப்படி என்றால்
இவர் என்ன பண்றாருன்னா, கரெக்ட். அந்த ஜீவனை அடமானத்திலிருந்து எடுத்துக்கொள்வதற்காக அதுக்கு ஈக்குவலா என்ன பண்ணோம்னா ஏதாவது கொடுக்க வேண்டும். கொடுக்கிறது அந்த ஜீவனுக்கு சரி நிகர சமமாக இருக்க வேண்டும். அதற்கு பேர் தான் மீட்கும் பொருள், ஆன்டி லுட்ரான். சரிநிகர் சமமான விலை. கிரேக்க வார்த்தை ஆன்டி லுட்ரான். ரான்சம் இங்கிலீஷ்ல, தமிழ்ல மீட்கும் பொருள். இது சரியான விளக்கம் என்ன? சரி நிகர் சமமான விலை. 10,000 ரூபாய்க்கு நம்ம நகை வச்சிருக்கிறோம். பேங்கார்ட்ட போய் 5,000 ரூபாய் தான் இருக்கு, நகை கொடுனா கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். நீ 10,000 ரூபாய வட்டியோட வச்சுட்டு உன் நகையை எடுத்துட்டு போன்னு சொல்லுவார். அப்ப ஜீவன் அடமானம் வச்சிருக்கு. அப்ப ஜீவன் அடமானங்க ஜீவனுக்கு ஈக்குவலா ஒண்ணு கொடுக்க வேணும். கொடுத்தா அந்த ஜீவனை என்ன பண்ணிக்கோ, வாங்கிக்கோ அப்படிங்கிறார். இதுதான் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன், கைக்கு கை, சூட்டுக்கு சூடு. அப்ப மீட்கும் பொருள். கேட்டீங்களா? என்ன இப்ப பிரச்சனைனா, இப்போ பாருங்க, பாவம் உள்ள மனிதன் யாரு? ஆதாம். அவர் எப்படிப்பட்டிருக்காருன்னா பாவம் உள்ள மனிதன். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஜீவனை அடமானம் வச்சுட்டார். இப்போ என்ன ஆக வேண்டும் அப்படின்னா, இதுக்கு ஈக்குவலா பாவம் இல்லாத மனிதன் என்ன பண்ண வேண்டும்னா அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஈக்குவலா இருக்க வேண்டும். சரி, இப்ப இந்த பாவம் உள்ள மனிதனுக்கு ஈக்குவலா யார் யார் வரலாம் அப்படிங்கிறது சில கால்குலேஷன் சில பேர்த்த வச்சு பார்க்கலாம். இந்த ஆதாமுக்கு இருந்தது இழந்தார் பாத்தீங்களா, அதை எடுத்துக்கொள்றதுக்கு சரிநிக சமமாக இவங்க வர முடியுமான்னு செக் பண்ணலாம். பாருங்க, பாவம் உள்ள மனிதன் ஆதாம்னே வச்சுக்கோங்களேன். ஆதாம் எதை இழந்தார்? ஜீவனை அடமான வச்சுட்டார். இந்த ஜீவனை அடமான வைக்கிறதுக்கு, ஆதாம் இழந்த ஜீவனை அடமான வைக்கிறதுக்கு அதுக்கு பலி செலுத்தும்படியாக காளை வைக்க முடியுமா? அப்ப ஆதாமோடைய ஜீவனும் காளையோட ஜீவனும் ஒன்னா இருக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா காளை விடவும் மேலானவர் ஆதாம். ஆதாம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். சோ காளை சரிநிகர் சமமான விலை இல்லை. எபிரேயர் வசனம் சொல்லுது, 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அல்லாமலும் காளை வெள்ளாட்டு கடா இவர்களுடைய இரத்தங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அது வருஷத்துக்கு ஒரு தடவை அதை செய்வார்கள். அந்த வருஷத்தில் செய்கின்ற பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக தவிர ஜீவன் கொடுப்பதற்காக அல்ல. சரி, காளை இளங்காலை வெள்ளாட்டுக்கடா அல்ல. சரி, பாவம் உள்ள மனிதனுக்கு ஈக்குவலா பாவம் இல்லாத மனிதனை வைக்க முடியுமா? ஒரு கேள்வி வருது பாத்தீங்களா? பாவம் உள்ள மனிதனுக்கு பாவம் இல்லாத மனிதனை வைக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா வைக்கலாம். ஆனா அன்பார்ச்சுனேட்டா எல்லாரும் பாவத்துல இருக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்ப ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், நகை கொண்டு அடமானம் வச்சுட்டார். நம்ம அந்த கான்செப்ட் தானே பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த பேங்க்ல அவர் என்ன பண்றா, இன்னொருத்தர் கூப்பிட்டு வரா. கூப்பிட்டு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இவருக்கு ஷூரிட்டி கொடுக்குறேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், அவர் நகையை திருப்பி கொடுங்கன்னு கேட்கிறாரு. சரி, அவர் நகையை திருப்பி கொடுத்துட்றேன், அதுக்கு பதிலா உன் நகையை கொடுன்னு கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு தான் நகை இல்லையே, நானே அதை அடமானம் வச்சுட்டேனே அப்படிங்கிறாரு. எப்படி இருக்கும் பேங்க்காரங்க? அப்ப நீ அடமானம் வச்சுக்க, அப்ப உனக்கே யாரோ ஒருத்தர் என்ன பண்ணணும், ஜீவனை கொடுக்கணும். உன்னோட நகையை ஒருத்தர் மீட்டு கொடுத்தாதான் நீ இவரோட நகையை மீட்டு கொடுப்ப. அப்ப உனக்கே நகை இல்லை, அப்படி எப்படி நீ கொடுப்ப? சோ பாவமுள்ள மனிதனுக்கு பாவம் இல்லாத மனிதன் தான் வைக்க வேண்டும். அன்பார்ச்சுனேட்டா மனுஷன் எல்லாமே பாவத்துல இருக்கிறான். சரிநிகர் சமான விலை கொடுக்க முடியாது. ஆனா பாவமுள்ள மனிதனுக்கு பாவம் இல்லாத மனிதன் தான் ரைட். ரைட், அதுதான் ரைட், இதுதான் கரெக்ட். ஆனா அன்பார்ச்சுனேட்டா பாவம் இல்லாத மனுஷனே இல்லை. சங்கீதம் தான் சொல்லுது. சங்கீதம் 49ஆம் அதிகாரம் வசனம் 7, 8 வாசிப்போம். 49ஆம் சங்கீதம் 7 மற்றும் 8ஆம் வசனங்கள்.
ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவனிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவன் நிமித்தமாக மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. ஏன்னா எல்லா மனுஷன் பாவம் செய்தனால பாவம் இல்லாத மனுஷன் சொல்லவே முடியாது. சரி, பாவம் இல்லாத மனுஷன் தான் கண்டிப்பா வர வேண்டும். சாது விட்டுலாம். தேவ தூதர்களை கொடுத்து சரிநிக சமமான விலையா வைக்க முடியுமான்னு கேட்டா, இந்த இடத்துல அவரே வைக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, மனுஷரோடவும் மேலானவர்கள் தேவர்கள். மனுஷரை விடவும் தேவன். ஆண்டில் விட்டுறான் என்ன? சரி நிகர் சமமான விலை. சோ தேவ தூதர்களையும் வைக்க முடியாது. அப்படி என்றால் பாவமில்லாத மனுஷனுக்கு பாவமுள்ள மனுஷனுக்கு ஈக்குவலா பாவம் இல்லாத மனுஷன் தான் வர வேண்டும். யார் அந்த பாவம் இல்லாத மனுஷன்? எபிரேயர் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரெயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். இப்பதான் தேவன் பாவம் உள்ள மனுஷனுக்கு ஈக்குவலா பாவம் இல்லாத மனுஷனை கொண்டு வர்றதுக்கு ஒருத்தரை ஆயத்தப்படுத்துறார். அவர் எப்படிப்பட்டவரா இருக்காருன்னா, தேவ தூதர்களும் சற்று சிறியவர். நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா தேவ தூதர்னாலும் கொடுக்க முடியாது, அவர் சரிநிகர் சமமான. அப்ப தேவ தூதர்களும் சற்று சிறியவர், ஆனா சகலமும் அவர் பாதத்துக்கு கீழ இருக்கு. அதனாலதான் பாவம் உள்ள மனிதனுக்கு பாவம் இல்லாத மனிதன் யார் அவரு? ஆனா அவர் தேவ தூதரிலும் சற்று சிறியவராயிருப்பார். சகலத்தையும் அவர் பாதத்துக்கு கீழே அவர் என்ன பண்ணிருக்காருன்னா வச்சிருக்கிறார். யார் அந்த பாவம் இல்லாத மனிதன்? யார் அவர்? பாருங்க, ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். பாருங்க அன்பான சகோதரர்களே, இது வந்து ஒரு தீர்க்க தரிசனம், இது ஒரு விசன், இது ஒரு தரிசனம். சரிங்களா? இது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்னா, இது புரிந்து கொள்வதற்காக இந்த வசனம். பரலோகத்துல ஒரு சத்தம் கேக்குது. என்ன கேக்குதுன்னா, எல்லாரும் மரணத்துக்குள்ள போறாங்க. இந்த அடகு வச்ச ஜீவனை யாருனாலும் என்ன பண்ண முடியும்னா மீட்டுக்கொள்ளவே முடியலையே. சரி நிக சமமான விலை யாருனாலையும் கொடுக்க முடியலையே. இளங்காலைனால கொடுக்க முடியல, வெள்ளாட்டு கடானால கொடுக்க முடியல. மனுஷனை வைக்கலான்னு பார்த்தா மனுஷனே பாவத்தில் இருக்கிறான், மனுஷனே வைக்க முடியாது. சரி, தூதர்களை வைக்கலாம் பார்த்தா தூதர்களும் எப்படி இருக்கான்னா இந்த மனுஷனோடவும் மேலானவரா இருக்கிறார். அப்ப தூதர்களை என்ன பண்ண முடியாதுன்னு வைக்க முடியாது. அப்ப யாரு தான் நம்ம காரியத்துக்கு போவாங்க அப்படின்னு ஒரு அங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம்னா, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்புங்க, நான் போறேன். அப்ப தேவன் சொன்ன, அப்ப நீ போனேன்னா ஆதாம் அடகு வச்சிருக்கிறான் ஜீவன், அதை மீட்டுக் கொள்வது சாதாரண விஷயம் இல்ல. நீ ஜீவனை கொடுத்து அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா நான் போறேன்ப்பா, உங்க திட்டத்தை நிறைவேற்ற நான் போறேன், அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்புங்க. நான் போய் மீட்டு கொண்டு வருகிறேன். நல்லா புரிஞ்சுங்க, நான் போய் அந்த ஜீவனை மீட்டு கொண்டு வருவேன். நீங்க தானே நியாயப்பிரமாணத்தை சொல்லிக்கிறீங்க, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூடு, கைக்கு கை, காலுக்கு கால். என்ன சொல்லிக்கிறீங்கப்பா? ஜீவனுக்கு ஜீவன். நான் ஜீவனை கொடுத்து அந்த ஜீவனை மீட்டுக் கொள்வேன். அது எப்படி எனில், அதான் அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதும் போது எப்படி எழுதுறார்? அது எப்படி எனில் பாருங்க, அழகா இருக்கும் வசனம், வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும் படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். எப்படி பாருங்க, பவுல் பரிசுத்த ஆவியில நிரம்பி எப்படி எழுதியிருக்காரு பாருங்க.
எந்த மனுஷனாலையும் கொடுக்க முடியாது. விலங்குகளால கொடுக்க முடியாது. தேவ தூதர்னால கொடுக்க முடியாது. தூதர்னால கொடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணாராம தேவன்? என்னுடைய குமாரனே நான் அனுப்புறேன். என் குமாரனே அனுப்புறேன் நானு. என் குமாரன் எனது காரியமாக போவார். போய் ஆதாம் அடகு வச்சதை மீட்டுக் கொள்வார். என் குமாரன் அதை மீட்டுக் கொள்ளுகின்ற பொழுது இந்த உலக ஜனங்களுக்கு ஜீவன். ஆனா என் குமாரன் மீட்டுக் கொள்வார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எப்படி வந்தார் பாருங்க. வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும் படிக்க தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் பைபிள் வர்சஸ். வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். யாருங்க செய்வா? யாருங்க மரணத்தை ருசி பார்ப்பா? அந்த ருசி பார்க்கிற அந்த வேர்டோட டெப்த் நம்ம அறிவுக்கு கூட அது எட்டாது. நமக்கு ஒரு பிடித்த உணவை நம்ம எப்படி டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். டேஸ்ட் பண்ணி சாப்பிடும் போது நாவில இருந்து நம்முடைய சலைவா ஜென்ரேட் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா டேஸ்ட் பண்றதுக்காக நம்முடைய ஹார்ட், நம்முடைய மைண்ட், நம்முடைய டங்க், நம்முடைய சென்ஸ், நம்முடைய உணர்வு எல்லாம் அந்த ஃபுட்டு மேல கவனமா இருக்கும். டேஸ்ட் பண்றோம். அதே மாதிரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காருன்னா மரணத்தை டேஸ்ட் பண்ணிருக்கிறார். ஒவ்வொரு இன்ச்சுக்கா, ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு வேதனையும், ஒவ்வொரு அவமானத்தையும் டேஸ்ட் பண்ணிருக்கிறார். எதற்கு அப்படின்னா ஆதாம் நிமித்தம் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேர் வேதனைப்படுறாங்க, எவ்வளவு பாவம் பெருகிருச்சு, எவ்வளவு அக்கிரமம் பெருகிருச்சு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா, இஸ்ரேல் காசா பிரச்சனையில ஒரு தகப்பன் தன் குழந்தையை தூக்கிட்டு அழுதுட்டு போனாரு பாத்தீங்களா. அந்த குழந்தை தகப்பனை பார்த்து கொண்டே மரணம் அடைஞ்சது. அதோட வலி வேதனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புரிந்திருப்பார். He tasted death. சொல்ல அது மட்டும் இல்லையாம எப்படி வந்தாராமா, தேவ தூதரிலும் சற்று சிறியவர் ஆக்கப்பட்டிருந்த இயேசு. ஏன்னா தேவ தூதரால கொடுக்க முடியாதுல்ல, அதுல இருந்து கொஞ்சம் சிறியவர் ஆக்கிக்கிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. தெளிவா சொல்லுது. எல்லாரையும் மீட்கும் பொருளாக, எல்லாரையும் மீட்பதற்காக, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய, பிந்தின மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலத்தில் விளங்கி வருது. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு தாங்க விளங்கி இருக்கு. இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டவர்களுக்கு தேவனுடைய நிச்சயமான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். Who is Jesus Christ? அவர் சாதாரணவரே கிடையாது. அவர் தேவன். அவர் இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவை அனுப்புகின்ற பொழுது இதோ அடியேன் இருக்கேன்னு அவர் வந்தாரு பாத்தீங்களா. அவரை குறித்ததான வசனம் அங்கேயே தூதர்னால அங்க தெரிவிக்கப்படுகிறது. எப்படி தெரிவிக்கப்படுகிறது? லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 10, 11 வாசிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். என்ன வார்த்தை பாருங்க. நீங்க யாரும் பயப்படாதீங்க, நீங்க யாரும் மச்சம் கொள்ளாதீங்க. எல்லாரும் மரணத்துக்குள்ள போறீங்களா? உங்களுக்கு ஜீவன் கன்ஃபார்ம். ரட்சகர் பிறந்திருக்கிறார். சரிங்களா? ரட்சகர்னா இஸ் a சேவியர். எல்லாத்தையும் காப்பாற்றுவார், எல்லாத்தையும் மீட்டுக் கொள்வார். அவர் ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார். எங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் உங்கள் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். சரிங்களா? அவர் மீட்பதற்காக தாங்க பிறந்தாரே. சரிங்களா? தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் திட்டத்தின்படி ஜீவனுக்கு ஜீவன் அது யார் கொடுக்க முடியும்? வேற யாருமே இல்ல. கிரைஸ்ட் மட்டும்தான் கொடுக்க முடியும். தேவனே கிரைஸ்ட் தான் நினைச்சாரு. கிரைஸ்ட் சொல்றாரு, அப்பா நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, நான் சொல்றேன், நானே போறேன்ப்பா, நானே போறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க சகோதரி. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள்,
அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். பாருங்க, அந்த வார்த்தை பாருங்க. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். எப்படி பாவங்களை நீக்குவார்? அவருக்கு செய்த பாவத்துக்கு இளங்காலை வெள்ளாட்டு கடா மாதிரி அல்ல, என்னுடைய ரத்தத்தையே நான் கொடுக்கிறேன். அட்டமான வச்சிருக்கிற அந்த ஜீவனை பெற்று அந்த ஜீவனை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். எங்க அப்பாட்ட ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. இந்த வார்த்தை எப்ப படிச்சோம்? கிருபாதார பலி. ஃபுல்லி சாட்டிஸ்ஃபை சாக்ரிஃபைஸ், கிருபாதார பலி. அப்பா சொல்றார், போதும்பா, போதும் போதும்பா, பலி போதும், நான் ஜீவனை கொடுத்துட்றேன். பாருங்க, மத்த 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் எப்படி சொல்லுதுன்னா, நானே வாசிக்கிறேன் சகோதரி. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல், அவர் ஊழியம் கொள்ளும்படி வரல. நீ அதை செய், இதை செய், அதை செய், அப்படி செய், இப்படி செய், இதை செஞ்சா கரெக்டா இருக்கும், நான் சொல்றது அப்படின்லாம் வரல. அது ஊழியம் கொள்றது. ஊழியம் கொள்றது. அவர் எப்படி வராராமா? மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரே, பாருங்க, அநேகரே மீட்கும் பொருளாக. அதுதான் நம்ம படிச்சிருக்கோம் ஆன்டிலுட்ரான். அநேகரே மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். எப்படி? இவர் ஜீவன் கொடுத்து அநேகருக்காக அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வார். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா அந்த ஜீவன் ஆதாம் அடமானம் வச்சுட்டார், அதை பெற்றுக்கொள்வார். பெற்றுக்கொண்டு அதே ரத்தத்தினால என்ன பண்ணுவார்னா ஜீவனை கொடுத்துவார். நீங்க யோசிச்சு பாருங்களேன் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இணையதளத்தின் வாயில நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன். இந்த வசனம் நம்ம படிச்சோம்ல, ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, பின்பு நான் யாரை அனுப்புவேன்னு சொல்லுகின்ற பொழுது பரலோகத்துல ஒரு வாய்ஸ் கேட்டுச்சுல்ல, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் அப்படின்னு சொன்னார்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, பரலோகத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்க இருந்திருப்பார்? நம்ம நீதிமொழிகள் சப்ஜெக்ட்ல பார்த்திருப்போம். சண்டே, இந்த சண்டேல லாஸ்ட் சண்டே பார்த்திருப்போம். பிதாவுடைய செல்ல பிள்ளை அவருடைய மடியில் உட்கார்ந்து இருக்கிறார். அவரை கொண்டுதான் சகலத்தையும் படைத்திருக்கிறார். மோஸ்ட் டிவைன் பிளேஸ், பரிசுத்தமான இடம், பரிசுத்தமான இடம். அசுத்தங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒன்லி டிவைன். ரொம்ப பரிசுத்தமான இடத்துல, உன்னதமான ஒரு பக்கத்துல, ஏறும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கின்ற பிதாவாகிய தேவன் அருகாமையில ஒரே குமாரனாக, சொந்த பிள்ளையாக, சகலத்தின் தன் பாதத்தை கீழே வச்சுட்டு பரிசுத்தமான இடத்துல, மிகுந்த உயர்ந்த ஸ்தானத்துல நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்தார். ஆனா இப்ப அவர் எங்க போக வேண்டும் தெரியுங்களா? ஜீவனை கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு வர வேண்டும். தேவ தூதர்களையும் சற்றும் சிறைவனாக்கினார். பரலோகத்துல இருந்து பார்க்கும்போது இந்த பூமி எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? இது ஒரு இமேஜினேஷன். ஒரு இமேஜினேஷன் எப்படி இருந்திருக்குன்னா, பரலோகத்துல இருந்து தேவன் பார்க்கிறார், பரலோகத்துல இருந்து இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், இந்த பூமியை பார்க்கிறார். இந்த பூமி எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப அருவருப்பா இருந்துச்சுங்க. ரொம்ப அருவருப்பா இருந்துச்சு. சூரியன், சந்திரன், மற்ற கிரகங்கள், மில்கிவே கேலக்சி, யூனிவர்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. இது எல்லாமே பரிசுத்தமா இருக்கு. எல்லாமே தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சிருக்கு. பூமியில கடலை பார்க்கிறார். கடல் பாத்தீங்கன்னா யோபுல வசனம் இருக்கு, இம்மட்டும் வா மிஞ்சி வராது அப்படின்னு இருக்கு. நம்ம போய் கடற்கரை நிக்கிறோம், கடலோட அலைகள் வந்து நம்ம காலை டச் பண்ணிட்டு ரிட்டர்ன் போகுது. யார் ரிட்டர்ன் போக சொல்றா? கடலுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் நம்முடைய தேவன், இம்மட்டும் வா மிஞ்சி வராதேன்னு. அப்ப கடல் கீழ்ப்படிது, சூரியன் கீழ்ப்படிது, விலங்குகள் கீழ்ப்படிது. ஆனா தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் கீழ்ப்படியாமையில அசுத்தம் பிடிச்சு, அருவருப்பா, அசிங்கமா, பாவமான எண்ணங்கள், பாவமான ரத்தத்துல கரப்பாம்பூச்சி மாதிரி இந்த உலக ஜனங்கள் இருந்தாங்க. ஏன் கரப்பாம்பூச்சி? கரப்பாம்பூச்சி எங்க இருக்கும் தெரியுங்களா? பெட்ரூம்லையா? பூஜை ரூம், சாமி கும்பிட்ற ரூம்லையா? இல்ல. நம்ம வீட்டுல அருவருப்புக்கு தக்கதான ஒரு இடம் இருக்கும். பாத்ரூம்ல ஓரத்துல, கிச்சன் சிங்க்ல ஓரத்துல. இந்த கரப்பாம்பூச்சி, இந்த கரப்பாம்பூச்சி கரப்பாம்பூச்சின்னு சொல்லுவோமா வீட்டுக்குள்ள வந்தா? தெரியுங்களா?
கரப்பாம்பூச்சி ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு இன்செக்ட்டுங்க. அது எங்க அசுத்தம் இருக்கோ அங்கதான் இருக்கும். அசுத்தத்துக்குள்ளதான் கரப்பாம்பூச்சி இருக்கு. கரப்பாம்பூச்சி பார்த்தாலே அருவருப்பா தான் இருக்கும். நீ குடும்பத்துல மனைவி கூட என்ன பண்ணிடுறாங்க தெரியுங்களா? கணவனை பிடிச்சு பயங்கரமா திட்டிடுறாங்க. சரிங்களா? 6 அடி உள்ள கணவனை கூட திட்டிருவாங்க. ஆனா ஒரு சின்ன கரப்பாம்பூச்சி பார்த்தா கிடுகிடுன்னு நடுங்கிருவாங்க. அது பயம் இல்ல, அருவருப்பு. அப்ப தேவனும் இயேசு கிறிஸ்து அங்கிருந்து பார்க்குறாங்க. இந்த பூமியில இருக்க ஜனங்கள் அருவருப்பாத்தக்கதா இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், "அப்பா, நான் போறேன்ப்பா. நான் போறேன்ப்பா. அவங்க எல்லாரும் பாவத்துல இருக்கிறாங்க. ஜீவனை இழந்துட்டாங்க. அருவருப்பா இருக்கு. அசிங்கமா இருக்கு. ஜனங்கள் பொறாமையினாலும், ஜனங்கள் வஞ்சகத்தினாலும், ஜனங்கள் மேட்டிமையினாலும், ஜனங்கள் இச்சைகள்னாலும் அசுத்தமா இருக்கிறாங்க. கரப்பாம்பூச்சியோட மோசமா இருக்கிறாங்க. நான் போறேன்ப்பா. நான் போறேன்ப்பா. அந்த ஜனங்களுக்கு நான் போறேன். நான் போய் உங்க திட்டத்தை நிறைவேத்தி காட்டுறேன்ப்பா. நான் போறேன்ப்பா." வந்தார். அசுத்தமான ஜனங்கள் மத்தியில வந்தார். 12 வயசுல தேவாலயத்துல இருந்து பேசுறாங்க. பிரமிச்சு பாக்குறாங்க. எல்லாம் பிரமிச்சு பாக்குறாங்க. ஒரு சமயத்துல பேரண்ட்ஸ் கேக்குறாங்க, "உன்னை காணோம்னு தேடிட்டு இருக்கிறோம். என்ன இங்க பேசிட்டு இருக்கிற?" அப்படின்ட்டு. அதுக்கு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொல்றார், "நான் எங்க அப்பா வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஐ எம் டூயிங் மை ஃபாதர்ஸ் ஒர்க். நீங்க ஏன் என்னை தேடுறீங்க? எங்க அப்பா வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன்" அப்படின்னார். 12 வயசுல ஞானமா பேசினார் நம்முடைய ஆண்டவரே இயேசு கிறிஸ்து. சரியான டைம் வந்துச்சு. 30 வயசுல வந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 30 வயசுல யோர்தான் நதியில என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய ஊழியத்தை அவர் ஸ்டார்ட் பண்றாரு. இனி 3 வருஷம் தான் இருக்கு. இந்த 3 வருஷத்துக்குள்ள அவர் என்ன பண்ண தெரியுங்களா? நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக நிறைவேற்ற வேண்டும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், சுட்டுக்கு சூடு, கைக்கு கை, காலுக்கு கால், ஜீவனுக்கு ஜீவன். தெரியுங்களா? பரிசுத்தமா வாழ்ந்தார். பரிசுத்தமா வாழ்ந்தார். ஒரு கரை, ஒரு பிழை, ஒரு அசுத்தம் இல்லாமல் 33 வருஷம் பரிசுத்தமா வாழ்ந்தார். அதுவும் கடைசியா 3 வருஷம் தேவனுக்கென்று ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்யும்படியாக அநேகரை மீட்கும் பொருட்டாக அநேக ஊழியங்களை அவர் பரிசுத்தமா செஞ்சார். எந்த குறையில்லை, எந்த இது இல்லை. அதான் ஒரு சமயத்துல கேட்டாங்க, நியாயப்பிரமாணத்தை தீர்க்கதரிசனத்தை அழிக்கவா வந்தீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கதரிசனத்தையும் அழிக்க வரல, நிறைவேற்ற வந்தேன் அப்படிங்கிறாரு. ஐ வில் கம்ப்ளீட் இட். நான் முடிச்சிருவேன், நிறைவேற்றி முடிச்சிருவேன். யாரும் செய்யக்கூடாத நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றி முடிச்சிருவேன். ஞானஸ்தானம் எடுத்தாரா? பரிசுத்தமா வாழ்ந்தாரா? இப்ப அப்பாட்ட போறார். அப்பா, பரிசுத்தமா நீங்க சொன்ன பிரகாரம், நீங்க எதிர்பார்த்த பிரகாரம், உங்க திட்டத்தின்படி நான் இதுவரைக்கும் நடந்திருக்கிறேன்ப்பா. இப்ப ஃபைனல் ஸ்டேஜ். கெத்செமனே தோட்டத்துல போய் அழுகிறார். ஃபைனல் ஸ்டேஜ். எப்படி ஃபைனல் ஸ்டேஜ்னா, இப்போ தேவன் சொல்றார், மகனே, என் குமாரனே, இதுவரைக்கும் உன்னிடத்துல பாவம் இல்ல. நியாயப்பிரமாணத்தின்படி நீ நிறைவேற்றி அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள எல்லா தகுதியும் உள்ளவராய் இருக்கிறார். இப்ப நீ ஜீவனை வச்சிருக்கிற. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தர் செஞ்சா என்னங்க ஜீவன் வச்சிருக்கலாம். ஜீவனை நீ வச்சிருக்கிற. ஆனா நீ பரிசுத்தமா வாழ்ந்துட்ட. இப்போ ஆதாம் நிமித்தம் எல்லாரும் பாவத்துக்குள்ள போயிட்டாங்க. இப்ப அவங்களை நீ பரிசுத்தமாக்க வேண்டும். அவங்களை நீ பரிசுத்தமாக்க வேண்டும். எப்படி பரிசுத்தமாக்க வேண்டும் என்றால், அவர்கள் செய்த பாவத்தை நீ சுமக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த ஒப்புரவாதாக்கள் நாள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசாரியர் முன்னாடி அந்த இளங்காலை வெள்ளாட்டு கடலை வச்சுட்டு, அந்த ஆசாரியர் அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், அந்த அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்திருப்பார்ல, அந்த விலங்கு மேல கை வச்சு ஜெபிப்பாங்க. கை வச்சு ஜெபிக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த குடும்பம், அந்த மனுஷன் செஞ்ச பாவங்கள் எல்லாம் அந்த விலங்கு மேல போயிரும். அந்த விலங்கு என்ன ஆயிரும்? பலி செலுத்திடுவாங்க. தேவன் என்ன பண்ணிடுவாரு? அவங்க தான் செத்திருக்கிறாங்க, அவங்க தான் ரத்தம் சிந்தி இருக்கிறாங்கன்னு எண்ணி அவங்க பாவத்தை அந்த 1 வருஷம் ரிலீஃப் பண்ணிடுவார்.
புரிஞ்சுங்களா? அப்போ ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு விலங்கு மேல, ஒவ்வொரு நபரும் ஒரு விலங்கு மேல வச்சு அந்த ஒரு வருடத்துக்கு உண்டான பாவத்திலிருந்து இருந்து விடுதலை ஆயிருவாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது இப்போ? எல்லாத்தோட பாவத்தையும் ஒருத்தரே சுமக்க வேணும். எல்லாத்தோடைய பாவத்தையும், எல்லா ஜனங்களுடைய பாவத்தையும், அவருக்கு முன்பாக வந்திருந்த 4000 வருஷம் ஜனங்களுடைய பாவங்களையும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி வரப்போகிற எல்லா ஜனங்களையும் பாவங்களையும் அவர் என்ன பண்ணணும்னா சுமக்க வேண்டும். எல்லார்த்து பாவத்தையும் கொண்டு வந்து அவர் மேல வைக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாத்தீங்களா? என்ன வசனம் பாருங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு. நம்ம எல்லாம் நீதிங்களா? யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பொய் பேசிட்டு இருக்கிறோம்? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கோவப்படுறோம்? எவ்வளவு ஆசைகள், எவ்வளவு இச்சைகள். ஆனா தேவன் சொல்றார், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக படிக்க. அப்படின்னா எப்படின்னா அந்த நீதிக்குள்ளாக எப்படி நீதினா அதுதான் நியாயப்பிரமாணம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கை கை, சூட்டுக்கு சூட்டு, ஜீவனுக்கு ஜீவன். தேவனுடைய நீதியின்படி என்ன பண்ணாராமா? பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இங்க பாருங்கப்பா, உங்க எல்லாத்தோட பாவத்தையும் நான் இயேசு கிறிஸ்து மேல வச்சிட்டேன். இப்ப அவர் என்ன பண்ண போறாருன்னா ஜீவன் கொடுக்க போறாரு. ஆனா அந்த ஜீவன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். 100% பரிசுத்தமா. காரணம் என்னன்னா ஏற்கனவே நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணி ஜீவனை வாங்கிட்டார். திட்டம் அழகா பொருந்தி வருது. சரிங்களா? அது வரைக்கும் யாருமே இயேசு கிறிஸ்துவ டச் பண்ணவே இல்லை. யாருமே டச் பண்ணல. என்னைக்கு நமக்காக பாவமாக்கினாரோ, கெத்செமனே தோட்டத்துல கதறி அழுகிறார், அப்பா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்க கூடும்படி செய்யுங்க அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா பயத்தினால் இல்ல. ஒருவேளை இந்த பாத்திரத்துக்கு நான் இந்த காரியத்துக்கு பாத்திரவானா இருப்பேனா? அப்படி இல்லைன்னா நீங்கும்படி செஞ்சிருங்க. அப்பா சொன்னார், இல்லப்பா, நீதான் பாத்திரவான். இந்த சமயத்துல எல்லாத்தோட பாவத்தையும் உன்னால வைக்கிறேன். சரிப்பா. என்னைக்கு தேவன் கைவிட்டாரோ அன்னைக்கு மனுஷன் கை வச்சுட்டாங்க. தேவன் அவர் கூட இருக்கிற வரைக்கும் எந்த மனுஷனும் கை வைக்கல. தேவன் கை விட்டார், பாவத்தை வச்சார். ஏன்னா பாவம் உள்ள மனுஷனுக்கு தேவன் பேச மாட்டார், ரிப்ளை கொடுக்க மாட்டார். கட் பண்ணார், மனுஷங்க நேரா வந்து கை வச்சுட்டாங்க. வச்ச உடனே கூட்டிட்டு போய் நின்னு அடின்னு அடிக்கிறாங்க, கன்னத்துல அடிக்கிறாங்க, கிள்றாங்க, கொட்டுறாங்க, மூஞ்சில காரி துப்புறாங்க. ஒரு வார்த்தை ரிப்ளை பண்ணவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் ஜீவனுக்கு ஜீவன். நான் எங்க அப்பாவுடைய நீதியை நான் செய்கிறேன். அநேகருக்கு நான் ஜீவனை கொடுக்க வேண்டும். அநேக ஜனங்களுக்கு நான் ஜீவனை கொடுக்க வேண்டும். என்னை என்ன வேணா பண்ணுங்க, அநேக ஜனங்களுக்கு நான் ஜீவனை கொடுக்க வேண்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் ரோமன் பிளாக்ரம் ஆஃப் ஸ்கார்ச் கொண்டு போறாங்க. ரோமன் பிளாக்ரம் ஆஃப் ஸ்கார்ச் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். அன்பான சகோதரர் சொல்லி நீங்க நெட்ல போய் அடிச்சு பாத்தீங்க, ரோமன் பிளாக்ரம் ஆஃப் ஸ்கார்ச் அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் பின்னம் பகுதியில கழுத்துல இருந்து முதுகு, பின்னம் பகுதி, அதுக்கப்புறம் கால், அது கீழே இருக்கிற எல்லா சதையுமே அடிச்சு 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 பிச்சு எடுத்துட்டாங்க. ஒவ்வொரு அந்த ரோமன் பிளாக்ரம் ஆஃப் ஸ்கார்ச் அப்படிங்கிறது ஒரு சாட்டை, அது ஒரு பனிஷ்மெண்ட், அது ஒரு சாட்டை. அந்த சாட்டைக்குள்ளேயே நிறைய பொருள் இருக்கும். ஆட்டு எலும்பு இருக்கும், கண்ணாடி துகள் இருக்கும், லெதர் ஸ்ட்ரிப் இருக்கும். ஒவ்வொரு ஸ்ட்ரிப்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 2 கொக்கிகள் இருக்கும். ஒரு தடவை அடிக்கும் போது அந்த உடம்பெல்லாம் லகுவாகும். இன்னொரு தடவை அடிக்கும் போது அந்த கொக்கி மாட்டி இழுக்கும் போது ரத்தம் சிந்தும், ரத்தம் பீச்சிட்டு வரும். வழியில இயேசு கிறிஸ்து துடிப்பார். ஆனா ஒரு வார்த்தையும் பேச மாட்டார். ஏன் ஒரு வார்த்தை பேச மாட்டார் தெரியுங்களா? தீர்க்க தரிசனம். அவர் எந்த மறுப்பே தெரிவிக்க மாட்டார். சரிங்களா? மயிர் கத்திரனுக்கு முன்பாக எப்படி ஆடு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அடிச்சு நொறுக்கிட்டாங்க, எல்லா சதைகளையும் பிச்சை எடுத்துட்டாங்க.
ஒவ்வொருவருக்காகவும் எபிரேயர்ல வசனம் படிச்சு பாத்தீங்களா? தேவதூதனும் சற்றும் சிறியவராக்கி ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். அன்பான சகோதர சகோதரர்களே, ஏன் அடி வாங்கினார்? நம்முடைய பாவம். நம்முடைய பாவம். இன்னைக்கு நம்ம இச்சையா பேசுறோம்ல, இன்னைக்கு நம்ம இச்சைய பாக்குறோம்ல, இன்னைக்கு அசுத்தமான காரியத்தை செய்யறோம்ல, இன்னைக்கு எவ்வளவு மாம்சமான கிரியை செய்யறோம்ல, எப்படி கிறிஸ்துவ மூலியமா போய் தேவன் கிட்ட மன்னிப்பு கேட்டா தேவன் மன்னிக்கிறாரு? அதோட நீதி எப்படி நீதினா, கிறிஸ்து மூலியமா கேட்டிருக்கிறோம். ஏன்னா கிறிஸ்து நம்ம பாவத்தை சுமந்தார். ட்ரினிட்டி கான்செப்ட்ல மட்டும் இருந்தனா இது மண்டையிலே ஏறாதுங்க, மண்டையிலே ஏறாது. சாத்தான் எல்லா மனக்கண்ணையும் குருடாக்கி வச்சுட்டு, அதனாலதான் அந்த பாடம் எடுத்துட்டு இந்த பாடம் எடுக்கிறோம். ஒவ்வொரு முறையும் பார்த்துட்டு இருக்கும்போது பிதாவாகி தேவன் பார்ப்பார், மகனே சீக்கிரம் ஜீவனை கொடுத்துரு. இல்லப்பா நான் எல்லாத்துக்காக நான் ரத்தம் சிந்த போறேன், எல்லாத்துக்காக ரத்தம் சிந்த போறேன், ஒருத்தரை நான் விட மாட்டேன். சர்வ லோகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவாட்டுக்குட்டி கிருபாதர பலி இவர் தான். தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லா ரத்தத்தையும் சிந்திட்டார், எல்லா ரத்தத்தையும் சிந்திட்டார். அப்பாட்ட சொல்றார், அப்பா நீங்க நியாயப்பிரமாணத்துல கொடுத்தீங்களப்பா, ஜீவனுக்கு ஜீவன், நான் கொடுக்கறப்பா ஜீவன், ஜீவனுக்கு ஜீவன். ஆதாம் செய்த தவறு நிமித்தமாக இன்னைக்கு எத்தனை பேர் பாவம் செஞ்சு அசுத்தத்துல இருக்கிறாங்க. அவர்களுக்கு விழ வேண்டிய அத்தனை பனிஷ்மெண்ட், அத்தனை அடியும், அத்தனை கொடுமையும், அத்தனை வேதனையும் நானே சுமக்கிறேன், நானே சுமக்கிறேன். அப்ப அப்பா சொல்றாரு, அப்பா நீ என்ன அடிச்சு உன்னை சித்திரவாதம் பண்ணாலும் உன்னால சாக முடியாது. ஏன்னா நியாய பிரமாணத்தின்படி ஜீவனுக்கு ஜீவன். உங்ககிட்ட இந்த ஜீவன் இருக்குல்ல, உங்ககிட்ட இந்த ஜீவன் இருக்கு. நீ எப்படி சாக? என்னோட நீதியின்படி நீ ஜீவன் கொடுக்கிற ரைட்டு, ஆனா நீ சாக முடியாது, உங்ககிட்ட ஜீவன் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்றார். அப்பதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், என்ன சொன்னார் தெரியுங்களா? அவரை ஈட்டில வந்து குத்துறாங்க, ரத்தம் தனியா வெளியே போகுது. அட் ஃபைனல் வேர்ட்ஸ், ஃபைனல் வேர்ட், எல்லாம் முடிஞ்சது. அப்பா உங்க நீதி எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன், அப்பா உங்க நீதி எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன்ப்பா. பிதாவாகி தேவனே, எங்க அப்பா உங்க தீர்க்க தரிசனத்தை, நீங்க எனக்காக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றி முடிச்சிட்டப்பா. அப்பா நீ என்ன திட்டத்துக்காக என்னை அனுப்பிச்சீங்களோ அந்த திட்டத்தையும் நிறைவேற்றுறப்பா. கடைசியாப்பா இந்த ஜீவன் மட்டும்தான் இருந்துச்சு, நியாய பிரமாணத்தை நான் ஃபாலோ பண்ணி. அது எனக்கு தானே கொடுத்திருந்தீங்க. இப்ப நான் சொல்றேன்ப்பா, என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன், என் ஜீவனை மட்டும் நான் கொடுத்துறேன். நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ணி ஜீவனை பெற்றுக்கொண்டேன்ல, அந்த ஜீவனை நான் கொடுக்கிறேன். எப்படி ஆதாம் கீழ்ப்படியாம ஜீவன் அடமான வச்சார், அந்த ஜீவன் இந்த ஜீவனை மீட்டுக் கொள்ளட்டும், ஜீவனை மீட்டுக் கொள்ளட்டும். தி சாக்ரிஃபைஸ், தி சாட்டிஸ்ஃபிகேஷன் சாக்ரிஃபைஸ். பிதாமாக தேவன் சொல்றார், போதும்பா, போதும் போதும் போதும், உன் ஜீவனை எனக்கு கொடு. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, நான் கொடுக்குறேன். என் உடம்புல இருந்து எல்லா ரத்தம் போகட்டும், நான் எல்லாத்துக்காக சுமக்கிறேன்ல. ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதுக்கு பின்பாக அவர் என்னவா மாறிடுறார் தெரியுங்களா? அவர் ஒரு பிரதான ஆசாரியரா மாறிடுவார். யார் யார் கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் செய்கிறார்களோ, யார் யார் கிறிஸ்துவின் வழியில நடக்குகிறார்களோ, யார் யார் கிறிஸ்துவின் சீஷர்களாக இருக்கிறார்களோ, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜீவன் கன்ஃபார்ம். இதுதான் உண்மை. அதுக்காக தன் சொந்த ரத்தத்தையே கொடுத்துட்டார். இப்ப மீட்டுக்கிட்டாரா? இப்ப வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவி. அப்ப உலக ஜனங்களை மீட்டு கொண்டது
யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணிட்டார்? மீட்டுக் கொண்டார். வசனம் வாசிக்கலாமா? ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 18, 19. ரோமர் 5ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வசனங்கள். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. வெயிட் பண்ணுங்க சகோதரி, வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒரே மனுஷன் மீறுதனாலே எல்லா மனுஷனுக்கு ஆக்கினை, அதே மாதிரி ஒரே நீதினாலே எல்லா மனுஷனுக்கும் ஜீவன். நீதி, தேவனுடைய நீதியை சரியாக நிறைவேற்றி முடிச்சார். தான் நீதி. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாகப்பட்டது போல, ஆதாம் நிமித்தம் ஒருவருடைய, பாருங்க, ஒருவருடைய கீழ்ப்படிதல்னாலே. ட்ரினிட்டில இருந்தா அது புரியுமா? முதல்ல இவரே ஒரு கீழ்ப்படிஞ்சுக்க முடியுமா? இல்ல. ஒருவருடைய கீழ்ப்படிதனால. ஆதாம் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படியில, ஆனா மனுஷகுமாரன் பிதாவாகிய தேவனுடைய நீதிக்கு கீழ்ப்படிஞ்சார். ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர்னா நிறைய பேர், அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். எவ்வளவு ஒரு கிரேஸ் பாருங்க, எப்படி மீட்டு கொண்டிருக்காரு பாருங்க. வாசிங்க சகோதரி. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22 வசனங்கள். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பாருங்க, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதான் சர்வ லோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. நம்ம ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன பார்த்தீங்களா, 2-3 ஸ்லைடுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசி ஒரு வார்த்தை பேசின, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். நான் 3 நாள் கழிச்சு உயிரோட நீங்க எழுப்புவீங்கல்ல, அப்ப அந்த ஜீவனை நான் பெற்றுக்கொள்வேன். அது வரைக்கும் நீங்க வச்சிருங்கப்பா. சத்தமா சொல்லி இன்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார், இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஏன்னா அவர்தான் உயிர் கொடுக்க முடியும், வேற யாராலையும் கொடுக்க முடியாது. ஜீவனை விட்டார். இப்ப போய் தேவன்ட்ட முன்னாடி நிக்கிறார். அப்பா, இந்த கரப்பாம்பூச்சி மாதிரி இருந்தாங்கல்ல இந்த ஜனங்கள், தரித்திர மாதிரி இருந்தாங்கல்ல இந்த ஜனங்கள், அசுத்தமா இருந்தாங்கல்ல, இந்த தரித்திரம் பிடிச்ச மாதிரி இருந்தாங்கல்ல, இவங்களை எல்லாம் நான் என்ன பண்ணிடுறேன்னா பரிசுத்தமாக்கிடுறேன். இந்த தரித்திரத்தை எல்லாம் நான் என்ன பண்ணிடுறேன்னா ஐஸ்வர்யமாக்கிறேன் அப்படின்னா. எப்படி பண்ணி ஐஸ்வர்யமாக்குவேன்? அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாராமா, எப்படி ஐஸ்வர்யமாக்குறேன்னு. வசனம் இருக்கு பாருங்க, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், அவர் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் ஆக்கும்படிக்கு. எப்படி? இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாருன்னா, தரித்திரமா இருக்கிற நமக்கு என்ன பண்ணிட்டாருன்னா கொடுத்துட்டார். கொடுத்து என்ன பண்ணிட்டாருன்னா நம்மளே ஐஸ்வர்யமாக்கிட்டு அவர் தரித்திரம் ஆயிட்டார். யாருக்குங்க கிடைக்கும் இந்த வாய்ப்பு? யாருக்குங்க கிடைக்கும் இந்த கிருபை? தேவன் இனி ஒரு சிலராக இந்த ஜூம் வாயிலாக சத்திய பாடத்தை கொடுத்துட்டுனா எவ்வளவு பெரிய ஒரு கிருபை, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இவ்வளோ ஐஸ்வர்யத்தை பெற்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தாங்க நம்மளோட ஐஸ்வர்யம். அவர் ரத்தம் தாங்க நம்மளை பாவத்தை கழுவுது. அதுதாங்க ஜீவன், தெரியுங்களா? அதுதான் ஜீவன். இதெல்லாம் வாங்கிட்டு மாம்சமான கிரிகை நமக்குள்ள இருக்கலாமா? மாம்சமான கிரிகை இப்ப இன்னைக்கு மனுஷர்கள் எப்படி இருக்கிறாங்க? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 8, 9 வாசிப்போம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. பாருங்க, வேண்டாங்க, இனிமேல் இது வேண்டாம். பழைய மனுஷனுக்குரிய செய்கைகள், பொறாமை, மேட்டுமை எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு எனக்காக என்னுடைய ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு காகவும் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார்.
ஒவ்வொரு அடியும் அந்த கொக்கிலிருந்து கிழிச்சு அந்த நர்வ்ஸ் எல்லாம் கட்டாயி ரத்தம் பீச்சுக்கிட்டு வந்துச்சு பாத்தீங்களா? வலியில எவ்வளவு துடிச்சிருப்பார், வலியில எவ்வளவு துட்டின்னு துடிச்சிருப்பாருல்ல. நமக்காக, நமக்காக, வேற யாருக்குமே இல்லை, நமக்காக. சரிங்களா? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 12, 13 வாசிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13ஆம் வசனங்கள். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அதை தாங்க இப்ப கேட்கிறார். இப்போ கிறிஸ்துவுக்காக நம்ம ஏதாச்சும் ஒண்ணு செய்ய வேண்டும். இந்த பாடத்தை கேட்டுட்டு நம்முடைய ஆண்டவருக்காக நம்ம ஏதாச்சும் ஒண்ணு செய்ய வேண்டும்னா ஒண்ணு செஞ்சா போதுங்க. பழைய மனுஷனை தூக்கி வீசிட்டு கிறிஸ்து மாதிரி மாறினா போதும். எப்படி? பரிசுத்தமா, இரக்கமா, உருக்கமா, தயவா, மனத்தாழ்மையா. என்ன சொல்றான்? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். சரிங்களா? அவன் பிளஸ் கிறிஸ்து ஈக்குவல் டு கிறிஸ்தவர்கள். அன்பான சகோதர சகோதரர்களே, யாருமே மீட்க முடியாத அடமான வச்சிருந்த அந்த ஜீவனை தன்னுடைய சொந்த ரத்தத்தினால, தன்னுடைய சொந்த ஜீவனால சரி நிகர சமமான விலையாக பிதாவாகிய தேவனுடைய நீதிக்குட்பட்டு என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த அடமான வச்சிருந்த அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டு அதை மீட்டெடுத்து அந்த ஜீவன் மூலியமாக நமக்கு மட்டும் இல்ல, உலக ஜனங்களுக்கு ஜீவன் கொடுக்கும்படியாக தேவனுடைய நீதி நிறைவேற்றி முடிச்சவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னார் பாத்தீங்களா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை இன்றி யாரும் பிதாவாகிய தேவனுக்கு பக்கத்துல போகவே முடியாது. இன்னைக்கு கிறிஸ்துவ போல நம்ம இருந்து கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை மீட்டு கொண்டது, அதுவே ரட்சிப்பு என்று உணர்ந்து எப்படி பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தாரோ அந்த மாதிரி வேத வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழ்ந்தா நிச்சயமாகவே கிறிஸ்து ஜெயம் பெற்றது போல நம்மளும் ஜெயம் பெற்று அந்த ரான்சம், அந்த குடுத்தத்தோட அந்த அர்த்தத்தை, அந்த ஒரு வாய்ப்பை, அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டு மேலான ஆசீர்வாதத்தை பரலோகத்தில் நிச்சயமா நம்ம பெற்றுக்கொள்ளலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமென்.